வணக்கம். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு ட்ரஸ்ட்டு அந்த யூடியூப் சேனல். அவங்க வந்து அவங்க பையன் வந்து அந்த அம்மா வேண்டாம். எனக்கு இனி என்னால எங்கள் அம்மாவை பார்த்துக்க முடியாது. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. உடனே அந்த ட்ரஸ்ட்டு வந்து அந்த வயசான அம்மாவை கூட்டிகிட்டு போய் அவங்க ஆதரித்து அந்த அம்மாவை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த வீடியோ பார்த்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அழுகையாயிருச்சு. நான் உடனே உங்ககிட்ட அதை சொல்லணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா பெத்த தாய் தகப்பனை மதிக்கணுங்க. அதாவது வீடுன்னு இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும். குடும்பம்னு இருந்தால் எல்லாம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக பெத்த தாய் தகப்பனை கொண்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு விடணும்னு எந்த அவசியம் இல்லைங்க. அந்த தாய் தகப்பன் இல்லைன்னா நீங்கள் வந்திருப்பீங்களா? கண்டிப்பாக நம்மளால் மனசாட்சியே இல்லாமல் ஒரு சில பிள்ளைங்க அம்மாவை அப்பாவையும் கொண்டு ட்ரஸ்ட்டில் கொண்டு சேர்த்துட்றாங்க. அது பெரிய பாவங்க. அதே தெருல அதே ஊரில் இருந்துக்கிட்டு தன்னோட தாய் தகப்பன் இடைஞ்சலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை கொண்டு அனாதாசிரமத்தில் கொண்டு சேர்க்காங்க தெரியுமா? அது ரொம்ப பெரிய பாவங்க. நீங்கள் எத்தனை கோயிலில் ஏறி இறங்குனாலும் அந்த பாவத்தை தீர்க்கவே முடியாதுங்க. ஒரு வீட்டில் ரொம்ப பிரச்சனையாகிக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் என்ன இது செஞ்சாலும் சரி, என்ன ஹோமம் அந்த வீட்டில் நடத்தினாலும் அவங்க வீட்டில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. அவங்க காரணம் என்னென்னா, அந்த வீட்டில் அந்த தாயும் தகப்பனையும் மதிச்சிருக்க மாட்டாங்க. அது உண்மைதாங்க. நம்ம என்ன தான் பெரிய கோயிலில் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கோயிலை நீங்கள் கும்பிட்டு அத்தனை ஹோமம் கோடி கோடியாக கொடுத்து நீங்கள் அந்த ஹோமம் செஞ்சு அந்த பூஜையை நீங்கள் இது பண்ணாலும் அந்த தாய் தகப்பனை மதிக்கலையா? அந்த தாய் தகப்பனை கொண்டு நீங்கள் ஆசிரமத்தில் சேர்த்திங்களா? அந்த பாவம் நமக்கே திரும்புங்க. நம்ம பிள்ளை வந்து நம்மளை கஷ்டம்னு நினச்சி ஒரு நாள் கொண்டு ஆசிரமத்தில் சேர்ப்பாங்க தெரியுமா? அப்போ புரியுங்க அந்த தாய் தகப்பன் பட்ட வேதனை. அப்போ அந்த பாட்டிமா வந்து இறந்துட்டாங்க. எனக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் அந்த பாட்டிமா ஒரு பாட்டு படிக்கிறாங்க. மண்ணுக்கு ஒரு பாரமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து பெத்த தாய்க்குத்தான் பிள்ளை பாரமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா அழுதாங்க. ஐயோ, அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அழுகையாயிருச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். கர்மாங்கிறது வந்து ஒன்று இருக்குங்க. அது வந்து இப்போ நமக்கு இல்லாட்டாலும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பண்ணுற ஆசிரமத்தில் கொண்டு அம்மா அப்பாவை கொண்டு சேர்க்குற ஒரு சில பேருக்கு சொல்கிறேன். பெத்த தாய் தகப்பனை நீங்கள் மதிக்கலைன்னா நீங்கள் எப்பேற்பட்ட கடவுளை கும்பிட்டாலும் ஜீரோ தாங்க. லைஃப்பில் பெத்த தாய் தகப்பனை மதிக்கலையோ நமக்கு எதுவுமே கிடையாதுங்க. அது முழுக்க உண்மைங்கிறத விட அனுபவப்படுறவங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர் பெத்த தாய் தகப்பன் இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இருக்கிற தாய் தகப்பனை நம்மளால் பார்த்துக்க முடியாமல் ஆசிரமத்தில் கொண்டு சேர்க்குறாங்க தெரியுமா? இந்த கர்மா ஒரு நாள் நமக்கு திரும்பும் தெரியுமா? அப்போ தெரியுங்க. நம்ம பிள்ளைங்க கொண்டு கஷ்டம் இடைஞ்சலாக இருக்காங்கன்னு சொல்லி சேர்ப்பாங்க தெரியுமா? அப்போ தெரியுங்க அதோட கஷ்டம். அதாவது வீட்டில் தாய் தகப்பன் ஏதாவது வீட்டில் யாரோ பெரியவங்க ஏதாவது இருந்துச்சுன்னா ஏதாவது சேட்டை பண்ணிவிட்டு சண்டை போட்டுட்டு ஏதாவது இருக்கத்தாங்க செய்வாங்க. அதுக்காகலாம் கொண்டு அனாதாசிரமத்தில் கொண்டு சேர்க்கணுமாங்க? பாவம் இல்லை. அவங்கள நம்மளை பாரம்னு நினச்சிருந்தா எப்போமோ கொண்டு நம்மளை கொண்டு சேர்த்துருக்க மாட்டாங்களா? நம்மளை இவ்வளோ தூரம் வளர்த்தவங்களை கொண்டு நம்ம இப்படி அனாதாசிரமத்தில் கொண்டு விடுறதெல்லாம் சரியா? தயவு செய்து இந்த பாவத்தை பண்ணாதீங்க. அதாவது பெத்த பிள்ளைங்க கஷ்டப்படுறத பெத்த தாய் தகப்பனும் பார்க்கக்கூடாது. பெத்த தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு அழுறத பெத்த பிள்ளைங்களும் பார்க்கக்கூடாது. இதுதாங்க இது வந்து இருக்கிறதுலையே பெரிய பாவம். நீங்கள் எப்பேற்பட்ட புண்ணியம் செஞ்சாலும் சரி, அன்னதானம் எத்தனை கோடி கோடியாக நீங்கள் போட்டாலும் சரி, ஆடதானம் அது இதுன்னு நீங்கள் எப்பேற்பட்ட வயசான எத்தனை பேருக்கு நீங்கள் செஞ்சாலும் சரி, நம்மளை அந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வந்த அந்த பெத்த தாய் தகப்பனை நம்மளை மதிக்கலையோ, நீங்கள் செஞ்ச புண்ணியம் எல்லாமே வேஸ்ட்டு தாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் இதை பண்ணேன் அதை செஞ்சேன் அப்படின்னு. பெத்த தாய் தகப்பனை கொண்டு நீங்கள் அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு சில பேர் வந்து அம்மா அப்பாவை மதித்து அவ்வளோ பேருமே நல்லா தான் இருக்காங்க. சில பேர் மதிக்காமல் அவங்கள கொண்டு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுட்டு நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறவங்க இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தோணுங்க. ஃப்யூச்சரில் அவங்க பெற்ற பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க மூலமாக அவங்களுக்கு அந்த கர்மா திரும்பும்ல, அப்போ அனுபவிப்பாங்கங்க. கடவுள் சொல்லுவார்ல, நீ ஆடுற வரைக்கும் ஆடு, உன் ஆட்டம் நின்னோன்னே நான் ஆடுறேன் அப்படிம்பார். பெத்த தாய் தகப்பனை அனாதாசிரமத்தில் கொண்டு சேர்த்த பாவம் நீங்கள் எந்த காசியில் போனாலும் அதை கரைக்க முடியாதுங்க.
அந்த பாவம் நம்ம மட்டும் சுமக்க போகிறதில்ல, நம்ம பிள்ளைங்களும் சேர்ந்து தான் அதை சுமப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெத்த தாய் தப்பனை என்ன பிரச்சனை வீட்டில் வந்தாலும் சரி, அவங்க எவ்வளவோ சண்டை போட்டாலும் சரி, உங்களுக்கு அவங்கள பிடிக்கலையா, அவங்கள தனியாக ஒரு வீடு பார்த்து வச்சு நீங்கள் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அனாதாசிரமத்தில் கொண்டு சேர்க்காதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அம்மா அப்பாவை கூடவே வச்சுட்டு நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிங்க. ஆனால் அவங்கள கொண்டு அனாதாசிரமத்தில் சேர்த்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து அந்த பாவத்தை சம்பாதிச்சு கொடுக்காதீங்க. அது ரொம்ப பெரிய பாவங்க. அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க.